நாளில் நம்ம ஒரு ஆவிக்குரிய டிஎன்ஏ, ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ அப்படின்னா என்ன பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு இது என்ன ஆகுதுன்னா, நான் கிறிஸ்தவனை ஆயிட்டேன், உடனே எனக்கு எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. ஆனால் இந்த டிஎன்ஏங்கிறது என்ன? முதல்ல இந்த ஆவிக்குரிய டிஎன்ஏன்னா என்ன? ஃபிசிக்கல் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நான் கெமிஸ்ட்ரி படித்தேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இந்த டிஎன்ஏவோட விளக்கம் எத்தனை பேருக்கு, ஃபுல் ஃபார்ம் எத்தனை பேர் தெரியும்? டாக்டருக்கு படித்தவங்களாம் சொல்லக்கூடாது. நம்மதில் நிறைய பேர் இருக்காங்க. டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, இதுதான் டிஎன்ஏ என்று ஷார்ட்டாக சொல்லக்கூடியது. இந்த டிஎன்ஏ உங்களுடைய மரபு அணு, தமிழில் மரபு அணுன்னு சொல்கிறாங்க, இங்கே ஆங்கிலத்தில் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடியது. பார்த்தீங்கன்னா இது டபுள் ஹெலிக்ஸ் என்று சொல்லக்கூடியதாக இரட்டையாக ஒரு வடமாக வரக்கூடியது போல். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இப்படி ஒரு பின்னி பிணைந்து வரக்கூடியதாக, ரெண்டு இது சேர்ந்து அதில் ஒரு 4 ஸ்ட்ராண்டு ஒன்றோட ஒன்று இணைத்தக்கூடியதாக, இப்படி தான் நம்மளுடைய உடம்பில் இந்த டிஎன்ஏ இருக்குது என்று சொல்லக்கூடியதாக. இந்த டிஎன்ஏ எப்படின்னா எங்கேருந்து வருதுன்னா, உங்களுடைய பெற்றோர்கிட்டருந்து வருது. உங்கள் பெற்றோர்கிட்டருந்து உங்களுக்கு இந்த டிஎன்ஏ வரக்கூடியதாக இருக்குது. இதில் பெரும்பாலும் நம்மளுடைய மனித குலத்தில் 99% டிஎன்ஏ ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. 1% தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 3 பில்லியன் இந்த மாதிரி ஒரு பேர், 3 பில்லியன் ஜோடி, அவ்வளோ டிஎன்ஏ அந்த மரபணு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த டிஎன்ஏ எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்போயாவது ஒரு சிலர் தான் அந்த மியூட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, உருமாறக்கூடியது, அப்படி வரக்கூடிய ஒரு காரியம் வரக்கூடியதாக இருக்குது. ஒரு குறிப்பாக நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னா, இந்த டிஎன்ஏ நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்டருந்து பெற்றுக்கொண்ட இந்த டிஎன்ஏ தான் நீங்கள் உங்களுடைய ப்ளூ பிரிண்ட். நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி உங்களுடைய முடி வரப்போகுது, உங்களுடைய மூக்கு எப்படி வரப்போகுது, உங்களுடைய இது என்ன வரப்போகுது, உங்களுடைய முடி எல்லாமே நீங்கள் உங்களுடைய மரபணு என்ன பண்ணுது, நீங்கள் எப்படி வரப்போகிறீங்க, என்னென்ன வரப்போகிறீங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கக்கூடியது இந்த டிஎன்ஏலேருந்து தான் வருது. அப்போ இந்த டிஎன்ஏயில் வரும்போது என்ன பார்க்குறோன்னா, ஒரு பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு சில மாறுதல் தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய விசுவாசமோ, உங்களுடைய தேவன் பேரில் ஒரு நம்பிக்கையோ, இல்லை உங்கள் ஆவிக்குரிய ஒரு மாறுதல், ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணாது அப்படின்னா, உங்களுடைய ஒரிஜினல் டிஎன்ஏவை மாற்றவே மாற்றாது. ஹலோ, நீங்கள் எங்கே உங்கள் அம்மா அப்பாட்டேருந்து என்ன பெற்றுக்கொண்டு வந்தீங்களோ அப்படி தான் இருப்பீங்க. இது நிறைய பேர் கிறிஸ்தவனாக ஆனால் கூட மாறாமல் இருக்கிற காரணம் என்னென்னா, அவங்களுடைய லைஃப்பில் எடுக்கக்கூடிய ஒரு மாறுதல் வராதபடிக்கு அவங்க பெற்றோர்கிட்டருந்து பெற்றுக்கொண்ட காரியம் அப்படியே இருக்கக்கூடியதாக. அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக வந்துட்டீங்க அப்படின்ன உடனே உங்களுக்கு முழுமையாக அப்படியே மாறிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. மாறவே மாறாது உங்களுடைய அடிப்படை குணாதிசயம். ஆனால் நீங்கள் எப்படி எதை தெரிவு செய்து கொண்டு எப்படி வாழ்கிறீங்கிற மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கை மாறுமே ஒழிய, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வந்துட்டேன் அதனால் இனிமேல் அப்படி மாறிடும் அப்படிங்கிறது இல்லை. அது என்ன? யூ மஸ்ட் சூஸ். நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் அதை மாற்றக்கூடிய ஒரு காரியம் வர வேண்டும். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நிக்கதேமுட்ட சொல்லும்போது என்ன சொன்னார்? நிக்கதேமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்போ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இருதயம், உங்களுடைய எண்ணங்கள் இது மாறணுமே ஒழிய உங்கள் பாடியில் உள்ள டிஎன்ஏ மாறாது. டிஎன்ஏ அப்படியே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய இருதயமும் உங்களுடைய எண்ணங்களையும் அதில் ஒரு மாறுதல் வரும்போது தான் அது என்ன பண்ணும், உங்களை ஆள மாற்றும். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான்,
ஆனால் என்னன்னா புது சிருஷ்டி ஆன உடனே உங்களுடைய டிஎன்ஏ மாறுறதில்லை. உங்கள் டிஎன்ஏ மாறாது. அப்போ என்னன்னா நீங்கள் உங்களுடைய காரியங்கள் நீங்கள் எப்படியாக நீங்கள் தெரிவு செய்து கொண்டு வாழ்கிறீங்கிறத வச்சு தான் உங்கள் வாழ்க்கை மாறுமே ஒழிய உள்ள மரபணு மாறவே மாறாது. அப்போ என்ன, ஒரு கிறிஸ்தவனாக பிறந்தனா ஒரு புது இருதயம் பெற்றவனாக, ஒரு புது சிந்தை, தேவனுடைய வார்த்தையினால என்னுடைய எண்ணங்கள் மறுரூபமானதுனால தான் என்னுடைய வாழ்க்கை மாறுதே ஒழிய நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய வாழ்க்கை புதுசாக மாறுறதில்ல. ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவனை ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே கலரில் தானே இருக்கிறீங்க. உங்கள் ஹைட்டு மாறிச்சா? உங்கள் ஹேர் ஒன்று, நான் கிறிஸ்தவனை வர்றதுக்கு முன்னாடி எனக்கு மண்டையில் முடியலைன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முடி வந்துருச்சு, கிடையாது. ஃபிசிக்கல் சேஞ்ச் இல்லை, மாம்ச பிரகாரமான ஒரு மாறுதல் இல்லை. ஆனால் இந்த மாம்ச பிரகாரம் மாறுதல் எப்போ வரும்னா என்னுடைய இருதயத்திலையும் என்னுடைய எண்ணங்கள்லையும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது என்னுடைய வாழ்க்கையில் மாறுதல் உண்டாகும். மாம்ச பிரகாரம் அல்ல, நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயும் மாறக்கூடியதான். அப்போ இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லும்போது பயாலஜிக்கலாக நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறீங்க. ஆவிக்குரிய முறையில் என்னென்னா, என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய வேல்யூ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எந்த காரியங்களுக்கு உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி மாறுகிறது, அதன் மூலமாக நீங்கள் போய் சேரக்கூடிய எங்கே இடம் போய் சேர போகிறீங்கிறத மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். இப்போ டிஎன்ஏ 3 எழுத்து அக்ரோனியம் இல்லையா, டிஎன்ஏ. டி அப்படின்னா என்னென்னா டூயல் நேஷனாலிட்டி. எப்படி, 2 வகையான குடியுரிமை பெற்றவங்கள், சரியா? எண்ணுக்கு என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய எண்ணங்கள் நேஷனல், நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த தேசத்துக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. ஏ அப்படின்னு சொன்னால் ஏலியனேஷன், நாம் பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட மக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய 3 காரியம். இப்படி பார்த்தோம்னா நமக்கு புரியக்கூடிய டிஎன்ஏ. டினா என்ன சொல்லுங்க, அப்போதான் மறக்க மாட்டீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, டூயல் சிட்டிசன்ஷிப். இப்போ நமக்கு இது ரொம்ப கொஞ்சம் அழகாகவே புரியும். எப்படி, இங்கே இருக்கிற இங்கிலாந்தில் இருக்கிற நமக்கு புரியும். முதல்ல நம்ம ஒரு இந்திய குடியுரிமை இல்லை ஒரு இலங்கை குடியுரிமை பெற்றவங்களாம் நம்ம இருந்தோம். முதல்ல நம்ம யார், இந்தியன் என்ன இல்லை ஸ்ரீலங்கன் அப்படிங்கிறது. இப்போ இங்கே வந்தோம், இருந்தோம், கொஞ்சம் வருஷம் ஆனது, பிஆர் வாங்கினோம், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வாங்கிட்டோம். இப்போ நம்ம யாராகிட்டோம், பிரிட்டிஷ் ஆகிட்டோம். ஆனால் நம்ம சாப்பாடு இதெல்லாம் மாறிச்சா பாருங்க. அப்போ என்னன்னா, முதல்ல நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனா இருந்தேன், இப்போ நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். இப்போ இந்த டூயல் சிட்டிசன்னா நான் இந்த பூமியில தான் இருக்கிறேன். நல்ல கவனிங்க, நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவோடு சதா காலங்களில் இருக்க போறேன், பரலோகத்தில் நித்திய காலத்துக்கு அவரோட வாழ போறேன். ஆனா ஏற்றுக்கொண்ட உடனே ஆஹா ஏப்ரஹாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா வாடான்னு சொல்லி மேல கூட்டு போல பரலோகத்துக்கு, என்னை இங்க விட்டுட்டு போயிருக்காரு. ஆனா இப்ப என்னுடைய வேல்யூ சிஸ்டம், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் என்னன்னா அங்க உள்ளவருக்காக நான் இங்க வாழ்றேன். நான் பூமிக்கு அடுத்தவன் அல்ல. எங்க இருந்து வந்தேன், தேவன்கிட்ட இருந்து வந்தேன், தேவன்கிட்ட திரும்ப போறேன். இப்போ ஒரு மாம்சமான வாழ்க்கை வாழுகிறேன். அப்ப என்னுடைய குடியுரிமை எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்கு என்கிற ஒரு தெளிந்த சிந்தை நம்ம எல்லாருக்கும் வரணும். முதல்ல பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப என்னன்னா நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்கு. ஆனா நம்ம பாஸ்போர்ட் அங்க வச்சிருக்கோம், இங்க விசா வாங்கி வந்திருக்கிறோம். இந்த விசா எப்போ வரைக்கும் வேலிடு, நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் வேலிடு, இல்லை கர்த்தர் வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன, இது தேவையே இல்லை, நம்ம டக்குன்னு போயிடுவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு சிலர் நீங்கள் உங்களுக்கு இன்னும் பாஸ்போர்ட் வரல, இல்லை விசா கிடைக்கல, இல்லை இன்னும் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, நான் கவலைப்படாதீங்க. நமக்கு எல்லாருக்கும் எங்கே இருக்குது, பரலோக பாஸ்போர்ட் இருக்குது. இந்த நிமிஷம் இங்கே விட்டோம்னா அடுத்த நிமிஷம் பரலோகத்தில் இருப்போம். அதனால் அதுக்கு அங்கே விசா ஒன்றும் பிரச்சனையே தேவையில்லை, எந்த பயோமெட்ரிக்கும் தேவையில்லை, என்ன ஷேர் கோடும் தேவையில்லை, விசா இருக்கான்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தால் போதும், அல்லேலூயா.
அதனால நம்ம என்னன்னா, நம்ம வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? நான் பரலோகத்துக்குரியவன், ஆனா பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருப்பேன்? பரலோகத்தில் வாழக்கூடியவனா. இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம இங்கே வாழ்றவங்களுக்கு மேலை நாடுகளில் வாழ்றவங்களுக்கு இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு புரியுதோ இல்லையோ, இப்போ மிடில் ஈஸ்டில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா புரியும். எப்படி? இப்போ நீங்கள் துபாயில் இல்லை கட்டாரில் இல்லை சவுதியில் இல்லை குவைத் இங்கே இருக்கிற மக்கள்லாம் அவங்க எல்லாம் என்ன சம்பாரிச்சு என்ன பண்ணுவாங்க? கரெக்டு. ஏன்னா அவங்க என்ன, நமக்கு இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இங்கே சிட்டிசன்ஷிப்பே கிடையாது, இங்கே பிஆரே கிடையாது, எப்போ வேணாலும் நம்மளை தூக்கி துரத்தி அனுப்பிச்சிருவான். அதனால என்ன பண்ணு, காசை சேமிச்சு வை, சேமிச்சு ஒரு இடத்த வாங்கு, ஒரு காணியை வாங்கு, ஒரு வீட்டை கட்டு, எப்போ போனாலும் நமக்கு தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அவங்களுடைய நோக்கம் என்ன? நான் இங்கே இருக்கிறேன், இங்கே சம்பாதிக்கிறேன், இங்கே வாழ்கிறேன், ஆனால் எப்போ வேணாலும் நான் எங்கே போயிடுவேன், திரும்ப அனுப்பிச்சிருவாங்க என்னைய. இதே தான் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை. ஏன்னா நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கேன், பரலோகத்துக்கு போகிறேன், இங்கே என்னைய கொஞ்ச காலம் கர்த்தர் வைத்திருக்கிறாரு, இங்கே ஒரு நோக்கம் இருக்கு. என்ன? எப்படி மிடில் ஈஸ்டில் இருக்கவங்க சம்பாரிச்சு காசு அனுப்பிச்சு அங்கே வீடு இந்தியாலேயோ இலங்கையிலையோ இல்லை பிலிப்பைன்ஸ்லையோ இல்லை எந்த தேசத்துலேருந்து வந்தாங்களோ அந்த தேசத்தில் வீடு கட்டுறாங்களோ, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம காசை கொண்டு பரலோகத்தில் சொத்து சேர்க்குறவங்களா வரப்போகிறோம். அதான் இந்த டூயல் நேஷனாலிட்டி. அதான் நான் பரலோக குடியுரிமை பெற்றவன், ஆனால் இங்கே இருக்கிறேன். அப்போ என்ன, என்னுடைய டிஎன்ஏ முதல்ல எங்கே மாறணும்? என்னுடைய ஐடென்டிட்டியில் மாறணும். நான் இரட்டை குடியுரிமை பெற்றவன், இப்போ இங்கே இருக்கிறேன், இது டெம்பரரி பெர்மிட்டு, ஹெவன் என்ன, பெர்மனன்ட் எட்டர்னல். எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. ஆகையால் இங்க எப்படி இருக்கணுமா? அந்நியரும். இதை நம்ம மாத்திட்டோம். இப்ப யாரையா ஒருத்தனை பார்த்து டேய் பரதேசி அப்படின்னு சொல்லி சொன்னா, ஐயோ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நம்ம பூமியில் எப்படி வாழ்றோமா? பரதேசியா வாழுகிறேங்கிறாரு. என்ன பரதேசிக்கு என்ன? ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு சொத்து சொகம் எதுவுமே கிடையாது. எங்க சாப்பாடு கிடைக்குது அங்க சாப்பிடுவான், எங்க போக முடியுமோ அங்க போவான். ஏண்டா அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்றதான், அதுதான் பரதேசி வாழ்க்கை. நம்ம யாரு? அந்நியர்கள், இங்க சொந்தமானவர்கள் இல்ல. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை வருது? ஒரு நல்ல வீடு கட்டணும்னே, நல்ல ஒரு வீடு வச்சுக்கணும், நல்ல ஒரு வாகனம் வச்சுக்கணும், இது பண்ண, அதுல தப்பே கிடையாது. பட் என்னன்னா, நம்ம குறிக்கோளும் நம்ம நோக்கமும் ஒரு வீடும் ஒரு காரும் இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம இந்த பூமியில செய்யக்கூடிய எல்லா காரியமும் இங்க விட்டுட்டு தான் போகணும். யாரும் எதையும் எடுத்துட்டு போகவே முடியவே முடியாது. சந்தேகம் இருந்தா உங்க அப்பாவை பாருங்க, இல்லை உங்க தாத்தாவை பாருங்க, அவர் எதையும் எடுத்துட்டு போல, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனார். யாரும் எதையும் எடுத்துட்டு போல, எல்லாம் இங்கே தான் விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம என்னன்னா, சில நேரங்களில் நம்ம என்னமோ இதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி, ஐயோ அம்மா கஷ்டப்பட்டு முழு நேரமும் வீட்டுக்கு அதுக்கு இதுக்கு, ஒரு அளவுக்கு தான். இந்த புதுசாக கார் வாங்கின பார்த்தீங்கன்னா, அந்த காரை போட்டு அப்படி தொடப்பான், இதை பண்ணுவான் அதை பண்ணுவான், ஒரு கோடு விழுகிற வரைக்கும் தான். ஒரு தடவை இடிச்சுட்டா அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மனசு பிரச்சனை கிடையாது. நம்மளே 2 சாவி எடுத்து 2 கோடு கிழிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே ஆறுதல் ஆயிடுவீங்க. இது என்ன இருக்குது, இது என்ன மெட்டல் தானே, போனால் போயிட்டு போகுது, இவ்வளோதானே. ஆனால் நமக்கு என்னென்னா, நிறைய நேரத்தில் நம்மளுடைய கவனம், நம்மளுடைய எண்ணமெல்லாம், ஐயோ வீடு, ஐயோ என் காரு, ஐயோ என் பிள்ளை. ஹலோ, ஒன்றையும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். உன் பிள்ளைக்கு நீ ஆசையாக கெட்டி வச்சு வீடு வச்சு எல்லாம் வச்சாலும், நீ செத்த உடனே அவன் சொல்லுவான், பாடியை உள்ளே கொண்டு வராத. ஹலோ, எங்கள் அப்பாவை உள்ளே கொண்டு வா, எங்கள் அம்மாவை உள்ளே கொண்டு வர சொல்ல மாட்டான். பாடியை உள்ளே கொண்டு வராதன்னு தான் சொல்லுவான். அங்கே வை, வெளியிலே வச்சு அப்படியே கொண்டு போயிரு, உள்ளே கொண்டு வராத, பாடியை உள்ளே கொண்டு வராதுன்னு தான் சொல்லுவான். அப்போ என்னன்னா, இங்கே நம்ம எப்படி இருக்கணும்? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கணும். அந்நியர்களும் பரதேசிகளுமாய்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரிய ஜபத்துல யோவான் 17வது அதிகாரத்தில் 14வது வசனத்துல இருந்து பாருங்களேன். கொடுத்தேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல. என்ன, உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உலகத்தான் இல்ல, அதே மாதிரி என்னை பின்பற்றி வருகிற சீஷர்கள் இவர்களும் உலகத்தார் அல்ல. ஹலோ, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீயும் உலகத்தான் இல்ல, நான் உலகத்தான் இல்ல, அதே மாதிரி நீ உலகத்துக்கான அல்ல. உலகம் அவர்களை பகைத்தது. ஆனா நம்ம குறிக்கோள் பூரா என்ன? உலகம் நம்மளை நேசிக்கணும்னு பார்க்கிறோம். நேசிக்கவே நேசிக்காது, பகைக்க தான் செய்யும். உலகம் பகைத்தது. நல்லா கவனிங்க, நிறைய பேர் என்று காண்பேனோ இன்ப காணானு பாட்டு பாடுறது நிறுத்திட்டு கர்த்தருடைய வசனத்தை தெளிவா பாருங்க. நீ என்ன சொல்றாரு? நான் உன்னை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் பூமியில வச்சு தீமை நின்று காத்து கொள்ளுங்க. மறுபடியும் சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லவே. இப்ப நீங்க யாரு? உலகத்துக்கு அடுத்தவங்களா இல்ல பரலோகத்துக்கு அடுத்தவங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு, நம்ம உலகத்தார் அல்ல. ஆனா என்ன, இந்த பூமியில வாழும்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த பூமிக்கு ஒத்தார் போல வாழல, பூமிக்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழணும். ரோமர் 13வது அதிகாரத்தில் எப்படி இருக்கணுங்கிற சொல்றாரு. அதுல 1வது வசனம் மட்டும் வாசிங்களேன். ரோமர் 13ல 1வது வசனம் பாருங்க. கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் எல்லா அதிகாரமும் தேவன்கிட்ட இருந்தா வந்திருக்கு. எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, எல்லா அரசாங்கமும் எல்லாமே தேவன்கிட்ட இருந்தா வந்திருக்கு. அதனால நம்ம இங்க பூமியில ஒழுக்கம் உள்ளவர்களாய், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நம்ம வாழணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? இதற்காற்றார் போல வாழ்க்கை வாழக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? பூமியில வாழ்றேன், நீங்க உடனே என்ன செய்யக்கூடாது? நான் ஹெவன்லி சிட்டிசன், நான் டாக்ஸ் பே பண்ண மாட்டேன். எப்படி? HMRCக்கு நான் டாக்ஸ் பே பண்ணக்கூடாது, நான் இன்கம் டாக்ஸ்லாம் பே பண்ண தேவையில்லை கேட்டால் நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்கல்ல நாங்கள் ஹெவன்லி சிட்டிசன்னு. கிடையவே கிடையாது. இங்கே பூமியில் இருக்கும்போது ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறோம் அதை செய்யணும். ஏன்னா மத்தேயு 22வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோமா, இயேசு கிறிஸ்து கேட்டாங்க, ஐயா ராயனுக்கு வரி கட்டணுமா வரி கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரு நாணயத்தை கொண்டு வாங்கடான்னு. நாணயத்தை கொண்டு வந்தாங்க. இது யாருடையதுன்னாரு. இப்ப அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. 21வது வசனம் வாசிங்களேன். இது யாரோடது? ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், ராயனுடையது ராயனுக்கு கொடுத்துரு, நீ என்ன பூமியில கட்ட வேண்டிய வரியை நீ ஒழுங்கா கட்டு, ஆனா ஆராதனை யாருக்கு? கர்த்தர் ஒருத்தருக்கு தான். அப்ப என்ன, நம்ம பூமியில இருக்கிறோம், பூமியில நல்ல சந்தோஷமா இருப்போம், சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அனுபவிக்க கொடுத்த தேவன். 1 தீமோத்தேயு 6:17 ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. நான் சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அனுபவிப்பதற்கு கொடுத்த அந்த தேவன் என்ன, நீ என்ன பண்ண? அவர் மேல நம்பிக்கை வைத்து நீ வாழணும். அப்ப நீங்களும் நானும் என்ன, இங்க கர்த்தர் நம்மளை பூமியில வைத்திருக்கிறாரு. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்? பூமிக்கு அடுத்த வாழ்க்கை வாழ மாட்டேன், நான் பரலோக வாழ்க்கை வாழுவேன். அப்ப என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏல முதல்ல நான் என்ன மாறணும்? நான் இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கை வாழலை. ஆனால் அந்த பூமியில் வாழும்போது நான் என்ன செய்ய, எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ, என்ன திறமைகள் கொடுத்துருக்கிறாரோ, என்ன தாளந்து கொடுத்துருக்கிறாரோ, எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அதை நான் உண்மையும் உத்தமமாக செய்வேன். அப்போ கர்த்தர் அதன் மூலமாக மகிமைப்படுவார். நான் கர்த்தருக்கென்று வாழக்கூடியவனாக இருப்பேன். அப்போ எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் கொண்டு நான் கர்த்தருக்கு பரலோகத்தில் சொத்து சேர்க்கிறவனாக இருப்பேன். இது மிக தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். தானியேல் உதாரணம் எடுக்கிறோம். தானியேல் பார்க்குறோம். தானியேல் என்ன, அங்க பாபிலோன்ல போய் இருக்கிறார். அந்த பாபிலோன்ல இருக்கக்கூடிய தானியேல் என்ன பண்றாரு? பாபிலோன் ராஜாக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் செய்யறாரு. ஆனா என்ன, உண்மையும் உத்தமமா இருக்காரு. என்னைய வணங்குன்னு சொன்னா என்ன சொல்றாரு? முடியாது. என்னைய தூக்கி நீ சிங்கக்கேபியில போட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன், செத்தாலும் சாவேன், ஆனா என்ன பண்ண மாட்டேன்? உன்னையும் ஆராதிக்க மாட்டேன். அதுதான் சரியான முறை. ஆனா அதுக்காக அவர் செய்யாத காரியம் எல்லாம் எல்லா காரியத்தையும் சரியா செஞ்சார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் ஒரு படி எங்க தன்னுடைய ரோமபுரி குடியுரிமையை உபயோகப்படுத்தி எப்படி சுவிசேஷம் சொல்வதற்கு போக வேண்டும் என்று சொல்வதற்கு இப்போ ஆண்டவர் சொன்னார், முதலே சொன்னார், அப்போஸ்தலனாகிய 9வது அதிகாரத்தில் அழைச்ச போது சொன்னார், உன்னை ராயனுக்கு முன்னாடி நிறுத்துவேன்னு சொல்லி. ஆனால் என்ன அப்போஸ்தலனாகிய 22வது அதிகாரத்தில் வரும்போது அவரை குற்றவாளின்னு தீர்க்கப்படும் போது அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு என்ன பண்றாரு, நான் ரோமாபுரி குடியுரிமை பெற்றவன் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய 22வது அதிகாரத்தில் 25வது வசனம் பாருங்க. அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழிந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற நூற்றுக்கு அதிபதியை நோக்கி ரோமன் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது. என்ன அங்க நான் ரோமன் சொன்ன உடனே அடிக்கிறவன் நிறுத்திட்டான். அப்ப என்ன, நான் ரோமாபுரி பேரரசு குடியுரிமை பெற்றவன். அப்ப எனக்கு என்ன, அப்ப அந்த குடியுரிமையை வைத்து அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு தன்னை உபயோகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப என்னன்னா நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம இங்க பூமியில என்ன ஸ்தானாதிபதிகள். எபேசியர் 6வது அதிகாரத்தில் 20வது வசனம் இங்கிலீஷ்ல, தமிழ்ல 19வது வசனம் என்ன, நம்மளை ஸ்தானாதிபதிகளாய் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற யாருன்னா அம்பாசடர். நான் யாரு, அம்பாசடர். ஸ்தானாதிபதின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அம்பாசடர். அம்பாசடர் யாரு, அவரு வேற நாட்டில் உள்ளவர், ஆனா எங்க அனுப்பப்பட்டாரோ அந்த நாட்டில் இருக்கிறாரு. ஆனா அவருடைய செயல், அவருடைய இது எல்லாமே எது குறிச்சது, அவருடைய தேசத்தை குறிச்சது. இப்போ இந்தியன் அம்பாசடர் இங்க லண்டன்ல இருக்கிறாரு. அவர் அவருக்கு சம்பளம் கொடுக்கிறது, அவருக்கு டைரக்ஷன் கொடுக்கிறது எல்லாம் யாரு கொடுக்கிறது, இந்திய அரசாங்கம் கொடுக்குது. அதே மாதிரி அந்த இந்தியன் எம்பசி காம்பவுண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள இந்தியன் லா தான் அப்ளைடு. பிரிட்டிஷ் போலீஸ் உள்ள போக முடியாது, இந்தியன் பிரசிடென்ட் பெர்மிஷன் வாங்கினாதான் உள்ள போக முடியும். ஏன்னா அது என்ன, அந்த நாட்டுக்குரியது. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் தேவலோக குடியுரிமை பெற்றவங்க. நம்ம we are governed by the rules and regulations of heaven. நாம் பரலோகத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களா இந்த பூமியில வாழ்றோம். அப்ப நம்மள உலகம் ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப என்னன்னா இங்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லும்போது சொல்றாரு, we are the ambassadors of Christ. நாம் ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம் சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, நம்ம இந்த சரியான முறையில் இந்த சமநிலையில புரிஞ்சு கொள்ள கற்றுக்கொள்ளணும். நான் பரலோக வாழ்க்கை வாழ்றேன், ஆனா இப்ப எங்க இருக்கிறேன், பூமியில இருக்கிறேன். அப்ப பூமி கொடுத்த காரியத்தை நான் செய்யணும். இந்த காரியத்தின் மூலமாய் பரலோகத்தில் நான் எப்படி சொத்து சேர்க்க முடியும், எப்படி பரலோக மகிமைக்கென்று நான் வாழ முடியும். ஆனா என்ன, இதை நான் சரியான முறையில் பயன்படுத்தலைன்னா இங்கேயும் அவமாக்கிடுவேன், பரலோகத்துக்கும் அவமாக்கிடுவேன். பூமிக்கு அடுத்த வாழ்க்கையை ரொம்ப தேடி பரலோகத்தை தொலைச்சிடவும் கூடாது, பரலோக வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி பூமிக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போய் ஒண்ணுக்குமே பயன்படாமல் போயிடுவாங்க. எப்படி ரொம்ப போயிட்டு உடனே பாதி பேர் பயந்தே போயிடுவான். அவங்கள பார்த்தாலே எல்லாம் பார்த்தா தெரிச்சு ஓடுற மாதிரி, எதை கிட்டாலும் அல்லையிலையான்னு சொல்லி இது அவங்ககிட்ட இவங்களை பார்த்தாலே நம்ம இந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு போகக்கூடியதான். ஒரு சிலர் என்ன எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தா ஒரே பூமிக்கு எடுத்த காரியம், ரெண்டுமே கிடையாது. இதை சமநிலையில் சரியா தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கை என்ன, ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். என்னுடைய செயல்கள் என்ன இருக்கணும், கர்த்தரை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் நான் பூமியில மற்றவர்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவனா, ஆதாயப்படுத்தி கொள்ளவனா இருக்க வேண்டும். இந்த சமநிலை தான். அப்ப என்ன, எனக்கு இந்த பூலோக குடியுரிமை டெம்பரவரி, பரலோக குடியுரிமை எட்டர்னிட்டி. அப்போ என்ன, இந்த டூயல் நேஷனாலிட்டி என்று சொல்லக்கூடிய டூயல் சிட்டிசன்ஷிப் நமக்கு முதல்ல போய் டிஎன்ஏல முதல்ல என்னது, சும்மா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, அப்பதான் மறக்க மாட்டீங்க. என்ன, we are in the nation but we are of the other nation. நம்ம எங்க இருக்கிறோம், இந்த தேசத்தில் இருக்கிறோம், ஆனா நம்ம யாரு, பரலோகத்துக்கு உரியவர்கள். அப்ப முதலாவது டுவெல், ரெண்டாவது நேஷனல். என்னது ரெண்டாவது, என்ன சும்மா சொல்லுங்க, பயப்படாதீங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது
நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா தேசத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். இப்போ நம்மளுடைய தரிசனம், நிறைய பேரோட ஜபம் என்ன தெரியுமா? நான், என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் வீடு, அவ்வளோதான். எல்லாம் நான், எனக்கு மட்டும்தான். நிறைய பேரோட இது வந்து ஜபத்தில் தனிப்பட்ட ஜபத்தில் எத்தனை பேர் நம்ம அப்படிப்பட்ட ஜபம் பண்ணுறோம்? தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக. நீங்கள் எத்தனை முறை ஜபம் பண்ணியிருக்கிறீங்க? அப்போ என்னன்னா, தேசத்தை குறித்த ஒரு தாக்கம் இருக்கணும். நம்மளை இந்த தேசம், ஏன்னா நான் இந்த பரலோக குடியுரிமை பெற்றேன், என்னை இந்த தேசத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாருல்ல, உங்களையும் என்னையும் எடுத்து கொண்டு இந்த லண்டனில் வச்சிருக்கிறாரு, இந்த யூகேல வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு முகாந்திரம் இருக்குல்ல. அப்போ என்ன, இந்த தேசம் எப்படி கர்த்தருக்கென்று மறுபடியும் நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும், எப்படி நம்ம கர்த்தருக்கென்று வாழ முடியும் சொல்லக்கூடியதா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, அண்ணே 2035 இது முஸ்லீம் நாடாயிரும், 2050 முஸ்லீம் நாடாயிரும். அதுக்கு நான் இல்லைங்க. அந்த தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கோ அப்படி தீமையான காரியத்தை பேசுறதுக்கோ என்னை கர்த்தர் கூப்பிடல. நான் என்னை எங்கே வச்சிருக்கிறாரு? உப்பாக, வெளிச்சமாக இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே வெளிச்சம் உண்டாகும், எங்கே இருக்கிறனோ அங்கே இருட்டு ஓடி தான் போகும். அப்போ என்னன்னா, நம்ம எப்படி பார்க்கணும்? ஆஹா, இவ்வளோ முஸ்லீம்களை கொண்டு வந்து வச்சிருக்காரு, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு என்னை வச்சிருக்கிறார், அப்படிதான் நான் பார்க்கணுமே ஒழிய நம்ம எப்படி பார்க்கணும், ஐயோ அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, கிடையவே கிடையாது. எப்பயுமே தாவீது கோலியாத்தை நான் பார்க்கும்போது இப்படி தான் சொல்லுவேன். எல்லாரும் கோலியாத்து பெரியவனா இருக்கான்னு பார்த்து பயந்தான். ஆனால் தாவீது என்ன தெரியுமா இருந்துச்சான்? நம்ம என்னை மாதிரி ஆள், 9 அடி இருக்கான். கல்லை விட்டா 3 அடி 5 அடினா கூட எங்கேயாவது மிஸ் ஆயிரும். 9 அடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சிருன்னு அடித்தான். யோசிங்களேன், 3 அடி நான் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. 9 அடி இதுக்கும் 3 அடிக்கு வித்தியாசம் இருக்கா? அப்போ எதிரி சைஸ் பெருசாக இருந்தால் நமக்கு என்ன இருக்கணும்? சந்தோஷம் வரணும். பலமாக அடிக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல அடிச்சிடும்னு அடிக்கலாம். அப்போ என்னன்னா, நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, தேசத்தை குறித்த ஒரு கரிசனை இருக்கணும். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் இல்லை, அது நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரியும், அது இல்லை. 7வது வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் தேச மக்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டு போன மக்கள்கிட்ட சொல்றாரு, எப்பா உங்க சிறையிருப்புக்கு காரணம் யாரு? நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின எது? பாபிலோனுடைய சமாதானத்தை தேடி என்ன நோக்கி என்ன பண்ணு? இந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணு. எப்படி யோசிச்சு பாருங்க. கீழே இருக்க என்ன நினைச்சிருப்பான்? நெபுகாத்நேச்சரே உன் கண்ணு உருட்டும். இப்ப பாதி பேர் அப்படித்தானே ஜெபம் பண்றாங்க. எப்படி? பிடிக்கலன்னா கண்ணை குத்திருங்க, இவரை மாத்திருங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படித்தானே பண்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் சிறைப்பட்டு போக பண்ணின அந்த பட்டணத்துக்கு சமாதானம் உண்டாகணும்னு என்ன நோக்கி விண்ணப்பம் பண்ணு. அடுத்து பாருங்களேன், அதுக்கு சமாதானம் உண்டாச்சுன்னா உனக்கு சமாதானம் உண்டாகும். எப்ப எப்ப உன் சமாதானம் எங்க வச்சிருக்கிறேன்? அவனுக்கு வச்சிருக்க சமாதானத்துல. என்னன்னா, கர்த்தர் எல்லாரையும் உருவாக்கினார், எல்லாத்தையும் படைச்சார், ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்கிற கர்த்தருடைய நோக்கம். அது யாராக இருந்தாலும் சரி. அப்ப கர்த்தருடைய இதய துடிப்பு புரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மக்களாய் தேசத்தை எப்படி ரீச் அவுட் பண்ண முடியும்? நம்ம இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற வேலை பண்ணக்கூடாது. நானு என் சர்ச்சு நாங்க எல்லாம் சேர்ந்தோம் இல்ல. பெரிய தேசம், லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர் தெரியாம அழிந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம உட்கார்ந்து உன் ஆத்துமா ஏன் ஆத்துமா, உன் சர்ச்சில இருந்து ஏன் சர்ச்சில இருந்து, ஏய் கமான் க்ரோ அப், அவ்வளோ பெரிய ஓஷன் இருக்கு, போ. எவ்வளவு பேர் இருக்காங்க சுவிசேஷம் சொல்றதுக்கா பஞ்சம்? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரந்த நோக்கமே இல்லை. யாரை வேணாலும் எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் உள்ளவனா, நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனா, அடிமைக்கு அடிமையா, சுயாதீனனுக்கு சுயாதீனனா,
புறஜாதியானுக்கு புறஜாதியானா, யூதனுக்கு யூதனா, எப்படியாவது யாரையாவது ரட்சிப்பதற்கு எல்லாத்துக்கும் எல்லாமும் ஆனேன்றார். அப்ப என்னன்னா, ஒரு தேசத்தை குறிச்ச ஒரு தரிசனம், தேசத்தை குறிச்ச ஒரு காரியம் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக என்னை தெரிஞ்சு கொண்டார், எதற்காக என்ன பிடிச்சு கொண்டு வந்தார்னு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் பாருங்க, முதல் 2 வசனம் வாசிங்க. என்னவெனில் எப்படி எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் 3 சொல்றாரு. விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல். யாரு? எல்லா மனுஷருக்கும். உனக்கு இல்ல, எல்லா மனுஷருக்காகவும். நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நம்மளை அழைக்கப்பட்ட நோக்கம் தெரியணும். பண்ண வேண்டும். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். என்ன நம்ம மேல ஆளுகைக்கு வைத்திருக்கிறது. இப்ப லேபர் கவர்மெண்டா பரவாயில்ல, கன்சர்வேட்டிவ் கவர்மெண்டா பரவாயில்ல, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அவங்க எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சு கொள்ளணும். ஒருத்தரும் வீணா போகக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய சித்தம், நீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சிலரை உயர்த்துறீங்க, சிலரை கீழே தள்ளுறீங்க. ஆனா ஆண்டவரே இவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும், இந்த தேசம் மறுபடியுமாய் ஒரு உம்மை சந்திக்கக்கூடிய காலம் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உந்துதல் நமக்குள்ள வேணும். ஒரு தேசத்தை குறித்த ஒரு கரிசனை, ஒரு ஒழுக்கமும் வேணும். ஏன்னா தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமாதானம், தேவனோடு சமாதானம் வரும்போது தான். ஏன்னா நீங்க மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்துல பியாட்டிட்யூட்ல சொல்லும் என்ன சொல்றாரு? சமாதானத்தைக்காக போகிறவர்கள் என்ன, அவங்க தேவனை தரிசிப்பார்கள். சமாதானத்தை நாடுகிறவர்கள், சமாதானத்தை கொண்டு வரவங்க யாரு? பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லக்கூடியதாக. யோசேப்பு ஒரு அருமையான உதாரணம். எகிப்தில் இருக்காரு, பார்வோனுக்கு கீழே வேலை, பார்வோக்கு கீழே வேலை வைக்கிறாரு. என்ன பஞ்சம் வரப்போகுது, கனவு வருது, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னு. ஆனா என்ன தெரியுமா சொல்றாரு? பார்வோனே நல்லா தெரிஞ்சுக்கோ, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, நீ தானியத்தை வாங்கி சேர்த்து வச்சுக்கோ, ஏன்னா 7 வருஷம் கொடிய பஞ்சம் வரப்போகுது. ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் வந்து கடைசியில் என்ன சொல்றாரு? எல்லா ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக கர்த்தர் என்னை முன்னாடி அனுப்பிச்சாரு. நான் அடிமையா வந்தது எல்லாம் பண்ணது காரணம் என்ன? கர்த்தர் முன்னாடியே என்னை தெரிஞ்சு கொண்டு அனுப்பிச்சாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ்தர் ராசாத்தி. எஸ்தர் என்ன? she risked her life. தேசத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நான் செத்தாலும் சாவேனே என்று சொல்லி விதியை மீறி ராஜாட்ட போனாங்க. ஏன் காரணம் என்ன? என் ஜனங்கள் அழிய போகுது. எனக்கு அருமையானவர்கள், நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உந்துதல், அப்படிப்பட்ட ஒரு தரிசனம், தேசத்தை குறித்த ஒரு பாரம் இருக்குதா? ஏன்னா நிறைய நேரங்கள் நம்ம வந்து பார்க்குறோம், நம்மளுடைய சமுதாயத்தில், நம்மளுடைய கம்யூனிட்டியில் நிறைய பேர் குவைட்டாக நீங்கள் போய் உங்களுடைய வேலை தளத்தில் யார் இல்லாத யாருக்கு போய் அவங்களுக்காக ஜெபிக்கிற, ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க, வர்றவங்களுக்கு முன்னாடி ஜெபிக்கிற, இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அங்கே இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறது, எல்லாரும் முன்னாடி ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. குவைட்டாக நீங்கள் எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே உம்மை அறிஞ்சு கொள்ளணும், ஆண்டவரே யாரெல்லாம் திக்கற்றவங்களா வர்றாங்களோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதா, ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கையை குறித்து வரக்கூடியதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெபத்தோடு எப்போ வேணாலும் நம்மளால் இருக்க முடியும். அப்போ அந்த சின்ன சின்ன மாறுதல்களை நம்ம தான் கொண்டு வரக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். அப்போ முதலாவது டி வந்து என்ன? என் வந்து நேஷனல். மூணாவது ஏ ஏலியனேஷன், பிரித்து எடுத்து வைக்கப்படுவது. ஏன்னா நீங்கள் வந்து யூ பீங் செட் அப்பார்ட், உங்களை தனித்து எடுத்து வைக்கப்படும். நான் அந்த உலகத்தில் உள்ளவன், ஆனால் உலகத்திலிருந்து உள்ள காரியம் என்னை மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் நீங்கள் கர்த்தருக்குன்னு வாழும்போது கண்டிப்பாக உங்களை ஒதுக்குவாங்க, உங்களை ஒதுக்கி வைப்பாங்க, உங்கள் கூட பேச மாட்டாங்க, உங்கள் கூட பழக மாட்டாங்க, உங்களை வேணான்னு சொல்லி புறம்பே தள்ளக்கூடிய ஒரு மக்களாக இருக்கக்கூடிய மக்களாக. ஏன்னா நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் என்ன தெரியுமா?
நம்ம மன்னிக்கக்கூடிய மக்கள், நம்ம பரிசுத்தமாக வாழக்கூடிய மக்கள். அது மாத்திரமல்ல, நம்ம வந்து சமாதானத்தை நாடக்கூடிய மக்கள். ஆனால் உலகம் அப்படி இல்லை. உலகம் எப்படியாவது கையை மூண்டி முன்னாடி வரணும்னு பார்க்கும். உலகம் எப்பயுமே முன்னாடி தன்னை தள்ளக்கூடிய பார்க்கக்கூடியது. அப்போ என்ன ஆகும்? ரெண்டு சேரும்போது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று வரும்போது மோதல் வரதான் செய்யும். பேதுரு இதை குறித்து சொல்லும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. என்ன? நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய இந்த மாம்ச இச்சைகளை விட்டு நாம் பிரித்து எடுத்து வைக்கப்பட்ட மக்களாய் வாழ வேண்டும். நம்ம இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா நம்ம பிரித்து எடுத்து வைக்கப்பட்ட மக்கள். நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே என்னன்னா பரலோகத்துக்கு அடுத்தவைகளாக இருக்கணும். கொலோசியர் 3வது அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். முதல் 2 வசனங்கள் பாருங்களேன். நீங்கள் எழுந்ததுண்டானால் எதை தேட சொல்றாரு? மேலானவைகளை தேடுங்க. ஏன்னா நீங்க கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்து உண்டானால், நீங்க கிறிஸ்துவ மேல நம்பிக்கை வைத்தவங்கன்னா நீங்க எதை தேடணும்? மேலானவைகளை தேடணும். என்ன? எதை தேடக்கூடாதுன்னு சொல்றாரு? பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, மறுபடியும் சொல்றாரு மேலானவைகளையே நாடுங்கள். அப்ப என்ன, நம்ம என்ன பார்க்கணும்? மேலானவைகளை எப்படி தேடுறது? மேலான காரியங்களுக்காக வாழக்கூடியதா. ஏன்னா உலகம் என்ன பண்ணும்? நம்மளை இழுக்கக்கூடியதா தான் இருக்கும். அதனால யோவான் தன் நிருபத்தில் 1 யோவான் 2:15-17 வரைக்கும் என்ன சொன்னாரு? அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை? பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். ஆனா நீங்க எப்பயுமே தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க எதையாவது ஒன்றை எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைக்கும் போது, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது உங்களுக்கு என்ன வருது? ஏமாற்றம், மன கஷ்டம் வருது. ஒரு சில நேரத்தில் நீங்க வைக்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஜெனியூனாவே இருக்கலாம், நல்ல எதிர்பார்ப்பாகவே இருக்கலாம், ஆனாலும் அது நடக்காம போகலாம். ஆனா என்னன்னா, கர்த்தருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு. ஏற்ற வேளையில சரியான முறையில் அதை செய்யக்கூடியவரா என்னுடைய தேவன் இருப்பாருங்கிற அந்த ஒரு பூரண நிச்சயம் நமக்குள்ள வரணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கர்த்தருக்குரியவைகளை தேடுவோம், இல்லைன்னா பூமிக்குரியவைகளை தேட ஆரம்பிச்சிடும். ஏன்னா பூமிக்குரியது நிறைய இருக்கு எல்லாருக்கும். நீங்க தயவு செய்து நீங்க நன்றாக தெரிஞ்சுடுங்க. உட்கார்ந்துருக்கு நீங்க எல்லாம், நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு பூமிக்கு அடுத்த காரியத்தில் கர்த்தர் என்ன செய்யலைங்கிற ஒரு காரியம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நேரம் நிற்கும். இப்போ உங்களால சொல்ல முடியும், எனக்கு மட்டும் இது நடந்திருந்தா, எனக்கு மட்டும் இது வந்து கர்த்தர் இந்த வருஷம் செஞ்சிருந்தாருன்னா, எனக்கு மட்டும் இந்த நான் பாஸ் பண்ணியிருந்தேன்னா, கர்த்தர் எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுதா, கர்த்தர் எனக்கு மட்டும் பிள்ளையை கொடுத்துருந்தாருன்னா, கர்த்தர் என் பிள்ளைக்கு மட்டும் இடத்த கொடுத்துருந்தானா, என் பிள்ளை மட்டும் இப்படி பாஸ் ஆயிருச்சுன்னா, எங்கள் அப்பா சாகாமல் இருந்திருந்தானா, எங்கள் அம்மா சாகாமல் இருந்திருந்தாங்கன்னா, எனக்கு இது நடக்காம 1008 இது முன்னாடி வருங்க. இல்லைன்னு இல்லை. ஆனால் என்னன்னா, நான் அதை மீறி மாம்சத்தில் மேலானவைகளை தேடக்கூடியவனா, மேலானவைகளை நாடக்கூடியவனா. ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது அப்படின்னு நான் இது பண்றதில்ல. மாறாக நான் தேவனுக்கு அடுத்தவைகளை தேடக்கூடியவனா இருக்கிறேனா. ஆபிரகாம் ஒரு அருமையான உதாரணம். ஏன்னா நீங்க நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் எடுத்து செல்வந்தன்றதான் பேசுவாங்க. ஆனால் ஆபிரகாம் குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பாருங்க, 9வது வசனத்துல இருந்து பாருங்க. எப்படி சஞ்சரிச்சாரா? தயவு செய்து இந்த ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச் பண்ணுறவங்க பூரா ஏப்ராம் வச்சு தான் ப்ரீச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. எப்படி சஞ்சரித்தார் அவர்? பரதேசியை போல சஞ்சரித்தார். இந்த தமிழில் நிறைய 2-3 கோஷ்டி இதே தான். பட் என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் எப்படி சஞ்சரித்தார், எப்படி வாழ்ந்தாரா? பரதேசியை போல வாழ்ந்தாரா.
அப்ப என்னன்னா, எனக்கு கொடுத்த ஒரு பொருள், எனக்கு கொடுத்த ஒரு காரியம் எதுக்கு? கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய நாமத்துக்கென்று. கர்த்தரை எப்படி இது பண்ண முடியும் சொல்லக்கூடியதா? பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். எங்க குடியிருந்தாரு? கூடாரத்தில் குடியிருந்தார். டென்ட், வீடு கட்டல. யோசிச்சு பாருங்க. கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. நமக்கு இங்க வீடு இருக்கா இல்லையா? அங்க பெரிய மாளிகை இருக்கு. நல்லா தெரிஞ்சவளுங்க. பெரிய மாளிகையில், ராஜாவும் மாளிகையில் பாட்டு மட்டும் பாடல, அங்கேயும் போய் பாடிட்டு சந்தோஷமா இருக்க போறோம். மோசையை குறித்து சொல்லும்போது அதே எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பாருங்க, 24வது வசனத்துல இருந்து பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை ரொம்ப அழகா எழுதியிருக்கு. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். அப்ப என்ன பாவ சந்தோஷம்? என்ன? டெம்பரரி, அநித்தியம். ஆனா நித்தியமான காரியத்தை தேடி என்ன பண்ணாரு? நோக்கமாயிருந்து எகிப்தில் இருந்த பொக்கிஷங்களிலும் எது பொக்கிஷமா நிந்தையா? பொக்கிஷம் நிந்தை தான் வேணும்னு எடுத்தார். ஏன்னா அதுதான் எனக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லக்கூடியதான். நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம நிறைய அது பார்க்க முடியும். தானியேலை பார்க்குறோம். மறுபடியும் தானியேல் அதே மாதிரி தான். பாபிலோனில் இருந்தாலும் அவர் என்ன? கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு ஆளாக தான் இருந்தார். அப்போ என்னன்னா, நம்ம ஒரு ஆவிக்குரிய டிஎன்ஏ, நம்மளுடைய டிஎன்ஏ எப்படி இருக்கணும்? நம்ம ஆவிக்குரிய முறையில் நாம் பரலோகத்தை சேர்ந்தவங்க, பூமியில் குடியிருக்கிறோம். அதே மாதிரி நான் ஒரு தேசத்தை குறித்த ஒரு பாரம் உள்ளவனா, நான் பூமியிலிருந்து பிரித்து எடுத்து வைக்கப்பட்டவனாய் கர்த்தருக்கென்று நான் வாழக்கூடியவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. நான் ஒரு அருமையான ஒருத்தருடைய வாழ்க்கை, தாமஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி வாசித்தேன். அவர் இந்த இதுக்கு அருமையான ஒரு உதாரணம். அவர் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட். அவர் வேறொரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு அந்த ராஜா அவரை இன்னொரு தேசத்துக்கு அனுப்பிச்சி வச்சார், போய் இந்த இதில் வேலை பாருன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கேருந்து போய் வரும்போது இந்த தேசத்தில் மொத்தமும் கரப்ஷன்னா, லஞ்சம் ஒன்றுமே இது இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்? நான் இது செய்யவே மாட்டேன். நான் எங்கள் ராஜா என்னை இங்கே டெபுடேஷனில் கொடுத்துருக்கிறாரு, அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இதில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன், நான் இதன் பிரகாரம் தான் செய்வேன். எங்கள் ராஜ்யத்தில் நாங்கள் இப்படி தான் செய்வோம், எனக்கு இப்படி தான் பயிற்றுவித்திருக்காங்க, நான் இப்படி தான் செய்வேன். அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் மாற மாட்டேன். ஏன்னா நான் வந்த தேசம் அப்படி. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவர் என்ன வந்த தேசத்தை குறித்த காரியம் இருந்தாரா? நம்ம பரலோகத்திலேருந்து வந்தோமே, நம்ம தேவனுடைய வார்த்தையை படிக்கிறோமே, நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்டார் போல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறோமா? முதல்ல. ரெண்டாவது, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. பார்க்குறாங்க, நிறையா விதவைகளும் அனாதைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ இவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னு. இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக, தேசத்தில் எப்படி இப்படி ஹோம்லெஸ்லெஸ் என்று சொல்லக்கூடிய வீடு இல்லாதவங்களுடைய வறுமையை எப்படி போக்க முடியும்னு சொல்லி ஒரு அழகாக நேர்த்தியாக ஒரு திட்டம் பண்ணி என்ன பண்ணிடுறாரு? ஒரு அழகாக அவங்களுக்குன்னு ஒரு வீடு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் பண்ணிடுறாரு. பார்த்தா ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரும் பாராட்டுறாங்க, இவ்வளவு அழகாக, இவ்வளவு நேர்த்தியாக, இவ்வளவு நேர்மையாக, இவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ ரெண்டாவது என்ன? நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். மூன்றாவதாக அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க? இந்த ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க இடத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த நம்ம இதுக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை பண்ண சொல்கிறாங்க. இவர் சொல்லிடுறார், முடியாது. எப்போவுமே ஏழைகள் இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம என்றைக்குமே இடையூறு பண்ணக்கூடாது. அதனால் இது என்னுடைய இதுக்கு மாறானது. எங்கள் ராஜா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். அதனால் எங்கள் ராஜா சொல்லி கொடுத்தது தான். அதனால் நான் நீங்கள் என்ன சொன்னாலும்
இதில் நான் காம்ப்ரமைஸே பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அவர் ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி நடந்து வரும்போது அவர் கைகளை பார்த்து அவரே பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு காலத்தில் நீ தான் இந்த தேசத்துக்கே பெருமை கொண்டு வந்தேன்னு சொல்லி பாராட்டுன்னு இந்த கைகளை இன்னைக்கு வேண்டான்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. ஆனாலும் நான் போய் என் ராஜா கிட்ட போய் நிற்க போகிறேன். என் ராஜா என்னை பார்த்து என்ன சொல்வார்? கரெக்டாக செஞ்ச, உண்மையாக இருந்த, நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அதை நீ செஞ்சேன்னு சொல்லி சொல்லுவார். அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நடந்து போனார், துக்கத்தோடு போகலை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இப்படிப்பட்ட பரலோக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் பூமியில் வாழ்கிறீங்களா? உங்களுடைய வேல்யூ சிஸ்டம் என்னவா இருக்குது? பரலோகத்துக்குரியதாக இருக்கா, இல்லை பூமிக்கு அடுத்ததாக இருக்கா? உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய யோசனைகள் எல்லாமே எதை குறித்ததாக இருக்கிறது? பூமிக்கு அடுத்த காரியத்துக்காகவே இருக்குதா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ரெண்டாவது, நீங்கள் உங்களை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? என் வீடு, என் சர்ச்சு, ஏன் என்னோடது அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, இந்த தேசத்தில் கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறாரு, ஒரு நோக்கம் இருக்குது, இந்த தேசத்தை குறித்த ஒரு இது வேணும் எனக்கு. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அப்போ ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஒரு அறுவடை பண்ணுவதற்கு, ஆத்துமா அறுவடை பண்ணுவதற்கு என்ன அனுப்பிச்சிருக்கீங்க, அதை உணர்ந்தவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குதா? மூன்றாவதா, நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறவங்களா இருக்கிறீங்களா? இல்லை, என்ன ஆனாலும் சரி, நான் கர்த்தருக்குன்னு வாழ்கிறவன், பரலோக வாழ்க்கை வாழ்கிறவன், அதனால் என்னைய நான் காம்ப்ரமைஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ போகிறீங்களா? ஏன்னா உங்கள் அம்மா அப்பாட்ட இருந்து வந்த டிஎன்ஏ மாற்ற முடியாது, ஆனால் ஆவிக்குரிய டிஎன்ஏ நீங்கள் மாற்ற முடியும். அதை மாற்ற முடியாது, அந்த டிஎன்ஏ மாற்ற முடியாது, அது அப்படி தான். ஆனால் உங்கள் இருதயமும் உங்களுடைய எண்ணங்களும் மாறும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் மாறும். அது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக மாறும். அப்படி செஞ்சோன்னா நீங்கள் எந்த ஒரு காரியம் டிஎன்ஏ டூயல் சிட்டிசன்ஷிப் NA வெரி குட். இதை ஞாபகம் வச்சு இந்த வர்ற வருஷத்தில், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு டிஎன்ஏ வேணும் ஆண்டவரே, அதற்கேற்றாற் போல் வாழ விரும்புகிறேன்னு சொல்லும்போது நிச்சயமாக கர்த்தர் அதை செய்து கொடுப்பார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காயும் நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த 2025 முழுவதும் எங்களை அருமையாய் கிருபையாய் வழிநடத்தி வந்தீங்க. இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் ஆண்டவரே, சில நாட்களில் நாங்கள் புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த புது தொடக்கத்துக்குள்ளே போகும்போது இந்த ஆவிக்குரிய டிஎன்ஏ அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய இருதயத்தின் யோசனைகள், சிந்தை, செயல்கள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்க ஆண்டவரே ஒரு புது கிருபையை கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.